டிரான்சிஸ்டர். சரி என்ன பண்ணலாம்னா ஒவ்வொன்றா பார்க்கலாம். டிரான்சிஸ்டருமே ஒரு செமிகண்டக்டர் டிவைஸ் தான். இது என்ன பண்ணும்னா ஆம்பிளிஃபை பண்ணும், இல்ல சிக்னலை வந்து எலக்ட்ரிக் சிக்னலை சுவிட்ச் பண்ணும். எதன் மூலம்னா சார்ஜ் கேரியர் என்ன எலக்ட்ரான் இல்ல ஹோல், அதோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்றதன் மூலம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து ஆம்பிளிஃபை பண்ணும், இல்ல கரண்ட வந்து சுவிட்ச் பண்ணி விடும். எதன் மூலம் சுவிட்ச் பண்ணா அதுக்கு ஒரு 3 லேயர்ஸ் வந்து இருக்கும். எமிட்டர், பேஸ் அண்ட் வந்து கலெக்டர். தமிழ்ல பாருங்களேன். இது அதன் உமிப்பான், அடி மூலக்கூறு மற்றும் சேகரிப்பான் ஆகிய 3 அடுக்குகளுக்கு இடையில் மின்னூட்ட கடத்திகளின் எலக்ட்ரான் அல்லது துளைகள் ஓட்டத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் மின்னணு சமிக்கைகளை பெருக்கவோ அல்லது நிலைமாற்றவோ கூடிய ஒரு குறைக்கடத்தி சாதனமாகும். ஏன் இதெல்லாம் வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸோட பேசிக்ஸ்ல லேர்ன் பண்றோம்னா, ஏன்னா இதெல்லாமே பார்ட் ஆஃப் எது கீழ வருதுன்னா செமிகண்டக்டிங் டிவைஸ் கீழ வருது ரைட்டா. அதாவது டிரான்சிஸ்டர் ஆனது இப்படிதான் இருக்கும். ஸோ ஒரு எமிட்டர் இருக்கும், ஒரு பேஸ் இருக்கும், ஒரு வந்து கலெக்டர் இருக்கும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நீங்க சிம்பிளா எப்படி ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் டிரான்சிஸ்டர் முக்கியமான வேலை பண்ணும். அதாவது ஒரு சுவிட்ச் போல ஆக்ட் பண்ணும். ஒரு சுவிட்ச் போல வந்து ஆக்ட் பண்ணும். எப்படின்னா, இதுக்கு ஒரு சுமாரான ஒரு கரண்ட் குடுத்தா போதும். கம்மியான லெவல்ல ஒரு கரண்ட் வந்து இதுக்கு குடுத்தா போதும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எமிட்டர்ல இருந்து நல்லா கவனிங்க. இந்த எமிட்டர்ல இருந்து கலெக்டருக்கு போற கரண்ட் என்ன அலோவ் பண்ணும். அப்ப பேஸ் ஆனது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டாம மாரி வேலை பார்க்கும். அதாவது நாட்டாம மீன்ஸ் என்ன சொல்ல வாரேன்னா, இது ஜஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பேஸ் ஆனது எமிட்டருக்கும், கலெக்டருக்கும் இடைப்பட்ட வந்து அவங்களுக்கிடையே வந்து என்னன்னா கரண்ட் போறதுக்கு எது அலோவ் பண்ண ஹெல்ப் பண்ணும்னா, இந்த பேஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். இங்க பாருங்களேன். ஒரு ஸ்மால் கரண்ட் ஃப்ளோ ஹியர்னா, யூ அலோவ் த லார்ஜர் கரண்ட் டூ ஃப்ளோ ஹியர். எங்கன்னா இந்த சைடுல. புரியுதா? சரி வாங்க இன்னும் டெப்த்தா போலாம். உங்களுக்கு நல்லாவே வந்து புரிய ஆரம்பிக்கும். இப்ப டிரான்சிஸ்டர் வந்து 2ஆ வந்து பிரிப்பாங்க. ஒண்ணு பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. இந்த பைபோலால 2 இருக்கும். என்பிஎன் டிரான்சிஸ்டர், பிஎன்பி டிரான்சிஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. ஃபீல்ட் எஃபெக்ட்லயுமே வந்து பி சேனல் அண்ட் வந்து என் சேனல் இருக்கும். என்ன பார்த்திருக்கோம்? டிரான்சிஸ்டர்னா என்ன அப்படின்னு பார்த்திருக்கோம் ரைட்டா? இதோட அனிமேஷனுமே வந்து பார்த்தலாம். அதாவது டிரான்சிஸ்டர் இது வந்து ஒரு செமிகண்டக்டிங் டிவைஸ் அப்படின்னு சொல்றோம். செமிகண்டக்டர்னாவே என்ன? நம்ம தேவை பொறுத்து கரண்ட் வந்து அலோ பண்ணணும். தேவையில்லைன்னா கரண்ட் வந்து அலோ பண்ணக்கூடாது. அதை ஆட்டோமேஷன்ல நம்ம கொண்டு வரணும். அதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா டிரான்சிஸ்டர் வந்து யூஸ் பண்ண போறாங்க. இந்த டிரான்சிஸ்டர்ல 3 விதமான காம்போனன்ட்ஸ் இருக்கு. எமிட்டர் இருக்கு, பேஸ் இருக்கு, கலெக்டர் இருக்கு. நல்லா பாருங்களேன். கரெக்ட்டா வந்து என்னன்னா, இது என்பிஎன் டிரான்சிஸ்டர் இருக்கு. ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கும்போது தேர் இஸ் அ ஃப்ளோ ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்னா, மெஜாரிட்டி கேரியர் மூலம் கரண்டோட வந்து கண்டக்ஷன்ஸ் இருக்கும். டிரான்சிஸ்டரோட ஜஸ்ட் வந்து பேசிக் மட்டும் சொல்றேன். ஆக்சுவலா எப்படி ஒரு டிரான்சிஸ்டர் ஒர்க் ஆனா இங்க இருக்கு பாருங்களேன். அதாவது என்ன, இந்த சிவப்பு கலர் அதாவது இந்த பகுதி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து நான் பேஸா இருக்கும் ரைட்டா? இந்த பேஸ் என்ன பண்ணும்னா, அதுக்கு குறைவான ஒரு ரொம்ப கம்மியான லெவல்ல ஒரு கரண்ட் கிடைச்சா போதும். அந்த கரண்ட் மூலம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமிட்டர்ல இருந்து கலெக்டருக்கு கரண்ட் போறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அலோவ் பண்ணும். சார் இதெல்லாம் எதுக்கு சார்? இத ஏன் பண்ணணும்? இதனால என்ன ஒரு வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நல்லா கவனிங்களேன். இப்போ ஒரு மோட்டார் இருக்கு. ஒரு மோட்டார் இருக்கு. அந்த மோட்டாருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 500 மில்லி ஆம்பியர் வருது. ஸோ நல்லா கவனிங்க. ஒரு மோட்டார் வந்து ரன் பண்ணணும்னா 500 மில்லி ஆம்பியர் கிட்ட வந்து கரண்ட் வந்து தேவைப்படுதுன்னு வைங்களேன். இந்த மோட்டர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் மூலம் நான் ஆக்சஸ் பண்ண நினைக்கிறேன். கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன். மைக்ரோ கண்ட்ரோலர் சின்ன சின்ன டிவைஸ் ரைட்டா? அதெல்லாம் கண்ணு சைஸ்ல இருக்கிற டிவைஸ். ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும். கைப்பட இருக்கும். ஸோ அந்த டிவைஸால மேக்ஸிமம் கரண்ட் எவ்வளவு அதனால வச்சுக்கிற முடியும்னா 5 மில்லி ஆம்பியர். அப்ப ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் 5 மில்லி ஆம்பியர் தான் இருக்கு. அது வச்சு எப்படி ஒரு மோட்டார் 500 மில்லி ஆம்பியர் இருக்கிற மோட்டார் நான் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அப்படின்னு வரும் பார்த்தீங்களா? இந்த இடத்துல இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் கூட நான் டிரான்சிஸ்டர் கனெக்ட் பண்ணலைன்னா என்னால என்ன பண்ண முடியாதுன்னா, மைக்ரோ கண்ட்ரோலர் வச்சு மோட்டர வந்து என்ன பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன், கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் அதே ஒரு டிரான்சிஸ்டர் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த மைக்ரோ கண்ட்ரோலரோட எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாமே. மைக்ரோ கண்ட்ரோலர் என்பது எலக்ட்ரானிக் டிவைஸ். அதாவது மைன்யூட் லெவல். எல்லாமே மைன்யூட் லெவல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் இதா வந்து உருவாக்குறதுக்காக. அப்ப அது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் டிரான்சிஸ்டர் அப்படின்னு ஒரு டிவைஸ நான் ஆட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம். அந்த டிரான்சிஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நல்லா கவனிங்களேன். அந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு 5 மில்லி ஆம்பியர் என்னன்னா பேஸா எடுத்துக்கிறோம். பேஸா எடுத்துக்கிட்டு, ஸ்மால் லெவல்ல ஒரு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆச்சுன்னா, எதுல?
மைக்ரோ கண்ட்ரோலர் டிரான்சிஸ்டர் கனெக்ட் பண்ணணும்னா டிரான்சிஸ்டர் இருக்கிற அந்த பேஸுக்கு ஸ்மாலான கரண்ட் வந்துச்சுன்னா அதை வச்சு என்ன பண்ணணும்னா ஓகே இந்த கரண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோட்டரை என்ன பண்ணணும்னா அலோவ் பண்ணிடும். அந்த மோட்டர் என்ன 500 மில்லி ஆம்பியர் இருக்கிற மோட்டர் வந்து அது வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இன்டைரக்டா நான் ஒன்னு கனெக்ட் பண்ணணும், இன்டைரக்டா ஒன்னு நான் கண்ட்ரோல் பண்ணணும். அந்த கண்ட்ரோல் பண்றதுக்கு தேவையான என்ன பண்ணி வச்சுக்கலாம், அந்த கண்ட்ரோலிங் பவர் எதன் மூலம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா இந்த டிரான்சிஸ்டர் மூலம் கிடைக்குது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஆஃப் வந்து இந்த டிரான்சிஸ்டர். சரி, இதோட டைப் வந்து ஒவ்வொன்றா பார்த்தலாம். அதுல முதல்ல பார்க்க போறது வந்து பிஜேடி, பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். 3 டெர்மினல் செமிகண்டக்டர் டிவைஸ் இருக்கும். யூஸ்ட் ஃபார் த ஆம்பிளிஃபிகேஷன் அண்ட் ஸ்விட்சிங் பர்பஸ். நான் சொல்றேன் ஆம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது பெருக்கணும் ரைட்டா. அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்க. இந்த இடத்துல என்ன சொன்னேன், ஒரு 5 மில்லி ஆம்பியரை வச்சு 500 மில்லி ஆம்பியர் அளவுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுதா? இட் ஆம்பிளிஃபை தட் வேல்யூ ரைட்டா. ஸோ அதுதான் வந்து ஆம்பிளிஃபிகேஷன் சொல்றது. அதுதான் வந்து ஆம்பிளிஃபிகேஷன் சொல்லுது. இட் இஸ் கால்ட் த பைபோலார் பிகாஸ் த கரண்ட் கண்டக்ஷன் டேக்கன் பிளேஸ் டியூ டு த போத் மெஜாரிட்டி அண்ட் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர். அதாவது எலக்ட்ரான் அண்ட் ஹோல் ரெண்டு மூலமாவும் என்னன்னா கரண்டோட கண்டக்ஷன்ஸ் வந்து நடக்கும். பைபோலார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரியர் சார்ஜை வச்சு சொல்றாங்க. இட் வாஸ் இன்வென்டட் பை யார்னா வில்லியம் ஷாக்லி, வால்டர் பிராட்டன் அண்ட் ஜான் பார்டின். நீங்க பார்க்கலாம் வில்லியம் ஷாக்லி, வால்டர் பிராட்டன் அண்ட் ஜான் பார்டின் ஆகியோரால் 1948 இந்த பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரிதான். இதுதான் வந்து டிபிக்கலான பைபோலார் ஜங்ஷனோட டிரான்சிஸ்டர். இதுல 2 டைப் இருக்கு. நான் சொன்னேன் பிஜேடியில 2 டைப் இருக்கு. ஒன்னு பிஎன்பின்னு வரும், இன்னொன்னு என்பிஎன் அப்படின்னு வரும். இதையும் என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இப்ப அந்த பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டரோட டெர்மினல் அண்ட் டைப். ஸோ டிரான்சிஸ்டர்னாவே 3 இருக்கும். எமிட்டர் இருக்கும், பேஸ் இருக்கும் அண்ட் கலெக்டர் இருக்கும். நான் என்ன சொன்னேன், எமிட்டர் வந்து மெஜாரிட்டி சார்ஜ் கேரியரை வந்து சப்ளை பண்ணும் ரைட்டா. மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் சப்ளை பண்ணணும்னா இங்க இருக்கு பாருங்களேன். ஸோ இது எமிட்டர் தான் வந்துன்னா சப்ளை பண்றது, சப்ளை பண்றது. அடுத்து அடுத்து பேஸ் என்ன பண்ணும்னா கெரியரோட ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ கெரியரோட ஃப்ளோ மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், எலக்ட்ரான் இல்ல ஹோலோட மூவ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து என்ன பண்ணும்னா கண்ட்ரோல் பண்ணும். கலெக்டர் வந்து சார்ஜ் கெரியர் கம்மிங் ஃப்ரம் த எமிட்டரை வந்து என்ன பண்ணும்னா கலெக்ட் பண்ணும். நல்லா கவனிங்க. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம சார்ஜ் கெரியரை பத்தி தான் பேசுறோம். நான் என்ன சொல்லல அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எமிட்டர்ல இருந்து வர கரண்ட் கலெக்டர் வழியா தான் போகும் அப்படின்னு நான் சொல்லல. அதாவது என்னன்னா எமிட்டர் ஆனது. ஸோ எமிட்டர் ஆனது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், மெஜாரிட்டி சார்ஜ் கேரியரை சப்ளை பண்ணும். பேஸ் வந்து அந்த சார்ஜ் கேரியரோட ஃப்ளோ இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை கண்ட்ரோல் பண்ணும். கலெக்டர் ஆனது என்னது, அந்த சார்ஜ் கேரியர் எங்க இருந்து வரும், எமிட்டர் வர்றதை வந்து என்ன கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த சார்ஜ் கேரியரை வச்சு நம்ம என்ன சொல்லணும்னா கண்டக்ஷன் 2 விதமா நடக்கும். அதாவது எமிட்டர்ல இருந்து கலெக்டருக்கும் கரண்ட் ஃப்ளோ ஆகும், கலெக்டர்ல இருந்து எமிட்டருக்கும் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். அதுலதான் 2 டைப் இருக்கு. அதான் என்ன பண்ண போறேன் இதுக்கப்புறம் பார்க்க போறோம். அடுத்து பிஜேடி நான் சொன்ன மாதிரி 2 டைப்பா வந்து கிளாசிஃபை பண்றாங்க. ஒன்னு என்பிஎன், இன்னொன்னு பிஎன்பிஎன். ஸோ என்பிஎன் அப்படின்னு வந்தா என்ன, 2 என் டைப் செமிகண்டக்டர் இருக்கும். அதுல என்ன இருக்குன்னா ஒன்னு வந்து பி டைப் ரீஜன் இருக்கும். பிஎன்பி பொறுத்தளவுக்கு 2 வந்து பி டைப் செமிகண்டக்டர் இருக்கும். அதுல ஒன்னு நடுவுல என்ன இருக்குன்னா என் டைப் வந்து ரீஜன் இருக்கும். ஸோ இதெல்லாமே செமிகண்டக்டர் தான், நம்ம ஆல்ரெடி பாத்துறோம். என் டைப்னா என்ன, பி டைப்னா என்ன சொல்லி வந்து டீட்டெயிலா பாத்துறோம். உங்களால என்ன பண்ண முடியும், இப்போ வந்து கனெக்ட் பண்ண முடியும். அங்க தமிழ்ல அதே தான் கொடுத்துருக்கேன், நீங்க வந்து பாத்துக்கலாம். பாருங்களேன், இப்போ டிரான்சிஸ்டருக்கு எமிட்டர், பேஸ் அண்ட் கலெக்டர் எனப்படும் 3 முனைகள் உள்ளன. எமிட்டர் பெரும்பான்மையான மின்னூட்டங்களை வழங்குகிறது, பேஸ் மின்னூட்டங்களின் ஓட்டத்தை கட்டுப்படுத்துகிறது மற்றும் கலெக்டர் எமிட்டர்ல வரும் மின்னூட்டங்களை என்ன பண்ணுனா சேகரிக்கிறது. எதுக்காக சொல்ல வரேன்னா, ஏன்னா அந்த எலக்ட்ரான் இல்ல ஹோல் அந்த மூவ்மெண்ட்ல இருக்கிற சார்ஜ் கேரியரை வச்சுதான் என்ன பண்ணணும்னு வச்சுக்கலாம், அந்த பேஸ் ஆனது சுவிட்சை ஆக்ட் பண்ணி அதன் மூலம் வந்து கரண்ட் ஃப்ளோக்கு வந்து அலோவ் பண்ணும். ரைட். இப்போ பார்க்க போறது என்பிஎன் டிரான்சிஸ்டரை வந்து பார்த்தலாம். ஸோ என்பிஎன் நல்லா கவனிங்க. என்பிஎன் என்ன, இல்ல எலக்ட்ரான் மெஜாரிட்டி வந்து சார்ஜ் கேரியரா இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியும், நான் வந்து சார்ஜ் கேரியர்னா அகன் அகன் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு என்ன ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலா பார்த்து வரதுனால. ஸோ என்பிஎன்ல எலக்ட்ரான் வந்து மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் ஆகும். கரண்டோட கண்டக்ஷன் மெயின்லி என்ன அப்படின்னா எதனால் நடக்குதுன்னா எலக்ட்ரான்ல தான் நடக்குது. ஆக்சுவலி எலக்ட்ரானோட இது வந்து மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா, அந்த சார்ஜ் கேரியர் வந்து போச்சுன்னா அதனால என்னன்னா கரண்டோட கண்டக்ஷன்ஸ் வந்து நடக்கும்னு சொல்றாங்க. கன்வென்ஷனா கரண்ட் எங்க இருந்து ஃப்ளோ ஆகும்னா கலெக்டர்ல இருந்து எமிட்டர் டைரக்ஷன்ஸ். பாருங்களேன், என்பிஎன் பொறுத்தளவுக்கு கலெக்டர்ல இருந்து எமிட்டர் நோக்கி என்ன கரண்டோட ஃப்ளோ இருக்கும் ரைட்டா. இப்ப இதுல நம்ம எக்ஸ்ட்ரா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்.
எக்ஸ்ட்ரா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப என்பிஎன் டிரான்சிஸ்டர் பொறுத்தளவுக்கு என்னன்னா, ஸ்மால் லெவல்ல ஒரு கரண்ட், ஸ்மாலான கரண்ட் பேஸ்ல கொடுக்கும். ஸ்மால் கரண்ட் எட்டு வந்து பேஸ். ஸோ 3 டெர்மினல்ல பேஸ் இருக்கு பார்த்தீங்களா? அத நம்ம குடுத்தோம்னா, அந்த ஸ்மால் கரண்ட் அது ஒரு ஒவ்வொன்னுக்கும் வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ கரெக்ட்டா நம்ம குடுத்துட்டோம்னு வச்சுக்கங்களேன், டிரான்சிஸ்டர் என்ன ஆயிடும்னா ஆன் ஆயிரும். ஸோ டிரான்சிஸ்டர் ஆன் ஆயிருச்சுனா, நல்லா கவனிங்க. டிரான்சிஸ்டர் ஆன் ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் லெவல் கரண்ட் லார்ஜ் லெவல் கரண்ட்ட எதுல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், கலெக்டர் டூ எமிட்டருக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் பண்ணிரும். எது? அந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகுறனால, அதனால என்ன பண்ணுது? கலெக்டர்ல இருந்து எமிட்டருக்கு லார்ஜ் லெவல் கரண்ட்ட வந்து அலோ பண்ணிரும். இதுல என்பிஎன் டிரான்சிஸ்டர்ல. இது மறந்துறாதீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த கலெக்டர்ல இருந்து எமிட்டர் வருது பார்த்தீங்களா? கலெக்டர் டூ எமிட்டர் வருமா? அந்த எமிட்டரோட அட்டாச்சா என்ன இருக்குன்னா, லோட் இருக்கும். ஸோ லோட் மீன்ஸ் ஒண்ணும் கிடையாது. இப்ப மோட்டார் இருக்கலாம். என்ன நம்ம டிவைஸ் யூஸ் பண்றோமோ அதுதான் வந்து லோட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மோட்டர் எடுத்துக்கலாம். வேற என்னன்னா, அப்ப எல்இடி கூட எடுத்துக்கலாம். என்ன தேவையோ அதுக்கு ஏத்தாப்புல இது பண்ணும்போது, இப்ப எல்இடினா லைட் எரியும் ரைட்டா? மோட்டார்னா அதுக்கு ஏத்தாப்புல சுத்தும். ஸோ அந்த மாரி என்ன பண்ணுவாங்கன்னா, அலோ பண்ற மாரி வந்து கனெக்ட் பண்ணிக்குருவாங்க. இது எல்லாமே சர்க்யூட்ல ஒவ்வொன்னா வந்து கனெக்ட் பண்ணிக்கிறது தான். சரி. இப்ப பிஎன்பி பாருங்க. பிஎன்பி பொறுத்தவரைக்கும் ஹோல் வந்து மெஜாரிட்டி சார்ஜ் கேரியரா இருக்கும். ஸோ இதோட கரண்ட் கண்டக்ஷன் எதனால நடக்குதுன்னா, மூவ்மெண்ட் ஆஃப் த ஹோல்ஸ். ஆக்சுவலி நம்ம பார்த்திருக்கோம். கரண்டோட மூவ்மெண்ட், அதாவது ஹோலோட மூவ்மெண்ட் இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே செமிகண்டக்டர் தானே. பி டைப், என் டைப் அப்படின்னு இருக்கு. ஸோ அதுக்கு ஏத்தாப்புல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, சார்ஜ் கேரியர் இருக்கும். மெஜாரிட்டி கேரியர் மூலம் என்ன தேர் இஸ் சம் மூவ்மெண்ட் இருக்கும். அதனால என்ன அப்படின்னா, கரண்டோட கண்டக்ஷன் நடக்கும் ரைட்டா. ஸோ கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோ எங்கன்னா, எமிட்டர் டு கலெக்டர் டைரக்ஷன். ஸோ எமிட்டர் நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம் ரைட்டா? இந்த இதுலயே பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்களேன். எமிட்டர்ல இருந்து எத நோக்கி போகுது? கலெக்டர் நோக்கி போகுது. அப்ப பிஎன்பி அப்படின்னு வந்துட்டாவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க கரண்டோட ஃப்ளோ இன் டூ த எமிட்டர். அதாவது கரண்ட் ஃப்ளோ இன் டூ த எமிட்டர். எமிட்டர் வழியா கரண்ட் போய் கலெக்டர்கிட்ட போய் சேரும். என்பிஎன் என்பது என்னன்னா, கரண்ட் வந்து ஃப்ளோ அவுட் ஆஃப் த எமிட்டர். அதாவது என்ன? கலெக்டர்ல இருந்து வந்து எமிட்டர் வெளிய வெளிய போகும். இது வந்து கன்ஃப்யூஷன் பண்ணும். ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு என்ன பண்ணீங்கன்னா, மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. இப்ப பிஎன்பிக்கு வந்து அதாவது என்பிஎன் சரி ஒரே நிமிஷம். ரைட். என்பிஎன்னுக்கு வந்து சொல்லிட்டேன். எப்படி வந்து ஒர்க் ஆகணும். அதே தான் வந்து பிஎன்பி. பிஎன்பில நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. பேஸோடது இந்த 3 டெர்ம்ல ஒண்ணு பேஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதோட வேல்யூ வந்து அதாவது ஸ்லைட்லி நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸ்லைட்லி நெகட்டிவ். ஏன்னா இது சுவிட்ச் தானே. பேஸ் வந்து ஒரு சுவிட்ச் தானே. அதுக்கு ஏத்தாப்புல வந்து நம்ம அளவு குடுத்தா போதும். அதுக்கு ஏத்தாப்புல என்னன்னா, இந்த டிரான்சிஸ்டர் ஆன் பண்ணி விட்டுரும். ஸ்லைட்லி நெகட்டிவ் எத பத்தினா வித் ரெஸ்பெக்ட் டூ எதோடனா எமிட்டர். ரெஸ்பெக்ட் டூ த எமிட்டர். நான் எமிட்டர விட நல்லா கவனிங்க. பேஸ் ஆனது ஸ்லைட்லி நெகட்டிவ் வேல்யூ இருக்கும். இத விட ஃபார் எக்ஸாம்பிள் எமிட்டர் வந்து ஒரு 5 வோல்ட் பிளஸ் 5 வோல்ட் இருக்குன்னா, பேஸோடது வந்து 0 வோல்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கலேன். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது நெகட்டிவ் மீன்ஸ் வந்து நம்ம மைனஸா போன அவசியம் கூட கிடையாது. 0 கூட இருக்கலாம். எமிட்டரோட கம்பேர் பண்ணும்போது வந்து அது கம்மியா இருக்கணும். ஸோ அந்த மாரி இருந்துச்சுன்னா, என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த பேஸ் ஆனது டிரான்சிஸ்டர் ஆன் பண்ணி விட்டுரும். ஸோ டிரான்சிஸ்டர் வந்து ஆன் ஆயிரும். ஸோ டிரான்சிஸ்டர் ஆன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? தரிசா வந்து என்ன நல்லா கவனிங்க. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல வந்து டிரான்சிஸ்டர் அதாவது பிஎன்பில டிரான்சிஸ்டர் வந்து ஆன் ஆயிருச்சுன்னா, கரண்டோட கண்டக்ஷன் நடக்க ஆரம்பிச்சிரும் ரைட்டா? இதுல எமிட்டர் டூ கலெக்டருக்கு வந்து கரண்டோட கண்டக்ஷன்ஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சிரும். இப்ப இதே இது பேஸ்ல வந்து என்னன்னா, அந்த நெகட்டிவ் வேல்யூ வரல அப்படின்னா, டிரான்சிஸ்டர் ரிமைன் வந்து ஆஃப்ல தான் இருக்கும். இத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கங்க. அதாவது பிஎன்பி பொறுத்தளவுக்கு பேஸ் வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே என்பிஎன் பொறுத்தளவுக்கு பேஸ் ஆனது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கரண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிஎன்பி பொறுத்தளவுக்கு பேஸோடது நெகட்டிவா இருக்கணும். என்பிஎன் பொறுத்தளவுக்கு பேஸோடது வந்துனா பாசிட்டிவா இருக்கணும். அப்படி இருந்தா போதும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஏத்தாப்புல அந்த இது என்ன டிரான்சிஸ்டர் வந்து ஒர்க் ஆயிரும். ஸோ இதுதான் இங்கேயும் இருக்கு. நீங்க பார்த்துக்கலாம். அதாவது இதோடது நல்லா பாருங்களேன். ஸோ பிஎன்பி ரைட்டா? பிஎன்பியோடது இருக்கு. பிஎன்பி பொறுத்தளவுக்கு என்ன? எது அதிகமா இருக்கும்? ஸோ பிஎன்பி பொறுத்தளவுக்கு எது அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்ஸ் தான் மெஜாரிட்டி கேரியரா இருக்கும். ஸோ அதனால இங்க பார்த்தீங்களா, ஹோல்ஸ்ல இருந்து தேர் இஸ் எ என்ன மூவ்மெண்ட் இருக்கு. தேர் இஸ் எ மூவ்மெண்ட் இருக்கு. இந்த மூவ்மெண்ட் எத நோக்கி? எமிட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு ரைட்டா? எமிட்டர் டூ கலெக்டர் டைரக்ஷன் நோக்கி இருக்கு. ஸோ இதனால என்ன ஆகும்னா, தேர் இஸ் எ ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இருக்கும். அந்த கரண்ட் ஆனது அதாவது இந்த டிரான்சிஸ்டர் மூலம்
பெரிய லெவல் கரண்ட் அனுப்புறதுக்கு வந்து என்ன பண்ணும்னா இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.